இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நாகை அருகே நடுக்கடலில் மீன்பிடித்த 8 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். கைதான மீனவர்களில் ஒருவர் கண்ணாடி புட்டியை உடைத்து விழுங்கி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி நெடுவாசலில் 17வது நாளாக கிராம மக்கள் போராட்டம். செங்கோட்டை ஆரியங்காவு இடையே அகல இருப்பு பாதை திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சுரேஷ் பிரபு. ஐயா வைகுண்டர் விழாவுக்காக நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. மணிப்பூர் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. திடீர் நிலநடுக்கத்தால் வாக்காளர்கள் பீதி. சந்திரசேகரன் தலைமையில் டாடா குழுமம் புதிய உச்சத்தை தொடும் என ரத்தன் டாடா நம்பிக்கை. நெல்லை மாவட்டம் கோட்டைவாசல் மலையில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி அரிய வகை மரங்கள் நாசம். விற்பனை வரியை குறைக்க கோரி திருப்பூரில் விசைத்தறி தொழிலாளர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்தம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது 5 நாள் மட்டைப்பந்து போட்டியில் இந்திய அணி மட்டை வீச்சு. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.